வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தினந்தோறும் வைரல் ஆகக்கூடிய வீடியோஸை நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அன்னை கல்லூரியின் தாளாளரும் மாநில ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் ஹிமாயின் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தோல்வின்னு ஒரு சின்னத்தை எழுதி கொடுத்தா கூட அதிலே நின்று நாங்கள் வெல்லுவோம்டா. நேரமின்மை காரணமாக நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிடுறேன். புதுசாக ஒன்று கிளப்பியிருக்கிறானுங்க. இஸ்லாமியர்கள் நாம் தமிழருக்கு வாக்களித்தா பிஜேபி வந்துடும். ஏன்னா முட்டா போயிரோலா, இஸ்லாமிய நாம் தமிழருக்கு வாக்களித்தா நாம் தமிழர் தானே ஜெயிப்பான், எப்படி பிஜேபி ஜெயிப்பான்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஒருபோதும் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. சீமான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி, ஆர்எஸ்எஸ் பிஜேபி மனித குலத்துக்கே எதிரி. அப்ப எந்த காலத்திலையும் பிஜேபி கூட்டணிக்கு இஸ்லாமியர்கள், சிறுபான்மையர்கள் இப்படி இவங்க சொல்லக்கூடியவங்க வாக்களிக்க மாட்டாங்கன்னு தெரியும். வேற வழியே இல்ல. அவன் நமக்கு தான் ஓட்டு போடணும்னு திமுக காரன் 40 இடத்துல ஒரு இடம் கூட இஸ்லாமியருக்கு கொடுக்கல. நீ சிறுபான்மை நினைச்சனால நீ திமுக கொடுக்கல. சீமான் இஸ்லாமியர்களை பெருமை நினைச்சால 5 இடத்துல கொடுத்துருக்காண்டா. சிறுபான்மை முஸ்லிம்கள் திமுகவுக்கு வாக்களிங்க. என்னை போன்ற பெரும்பான்மை முஸ்லிம்கள் நாங்கள் நாம் தமிழருக்கு வாக்களிப்போம். பிஜேபி ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் முத கொண்டு வந்தது ஸ்டாலின், அவங்களுடைய தந்தையார் கருணாநிதி தான். சத்தியத்தின் பக்கம் போகக்கூடிய, சத்தியத்தின் பக்கம் அழைப்பு விடக்கூடிய இஸ்லாமியர்களை இந்த மண்ணிலே முதல்ல காவித்துவாரை இறக்குமதி செய்தது திமுக. அவர் கருணாநிதி அவர் பிள்ளை தான். ஒரு வார்டு தேர்தலில், வார்டு கவுன்சிலர் தேர்தல் கூட நின்று வெள்ள வகுதியற்ற வக்கற்ற ஐயா ஹரிஹர ராஜா சர்மா காரைக்குடியில எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு அனுப்புனது கருணாநிதி அவன் பிள்ளை தான். எத்தனை பேருக்கு தெரியும்? கருணாநிதி முதலமைச்சர் நாற்காலில் இருந்த பொழுதுதான் கோயம்புத்தூர் கலவரம் ஏற்பட்டது. 28 ஆண்டுகளா விசாரணை கைது கோயம்புத்தூர் சிறையில் இருப்பது கருணாநிதி போட்ட உத்தரவு தான். 10 ஆண்டுகளுக்கு மேல உள்ள சிறைவாசிகளை விடுதலை செய்யலாம். இந்த உத்தரவு ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தாதுன்னு போட்டது ஐயா கருணாநிதி தான். எல்லாத்தையும் மறந்துட்டு முட்டா போயிடுவா. உனக்கு நாம் தமிழர் எதிரியாடா? உனக்கு நாம் தமிழர் எதிரி. 5 இடத்துல சீட்டு கொடுத்துரு. பெரும்பான்மை சிறுபான்மையிலடா தமிழ் தேசியத்தின் பிள்ளைகளாண்டு தெரு தெருவா தமிழகத்தின் வீதி எங்கும் கொட்டி முழங்குற சீமான் இஸ்லாமியர் எதிரிண்டு எவனாவது ப்ரூஃப் பண்ணியனா கழுத்து அறுத்துக்கிட்டு நாங்க சாகுறேன்டா. பாபரி மஸ்ஜித் யாரோட ஆட்சியில் இடிக்கப்பட்டது? காங்கிரஸ் ஆட்சியில். காங்கிரஸ் ஆட்சியில் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்படுது. பாபரி மஸ்ஜிதுக்கு 1.5 கிலோமீட்டர் அருகாமையில் 75,000 துணை ராணுவ படையை வைத்திருந்தார்கள். அன்றைய பிரதமராக இருந்தக்கூடிய நரசிம்மராவ் காங்கிரஸ் ஆட்சியின் முதன்மை அமைச்சர் 1.5 கிலோமீட்டர் துணை ராணுவத்தை வைத்திருந்து ஏன் நீங்கள் அதை தடுக்கவில்லை? ஒருவனிடம் பதில் கிடையாது. இன்னமும் இந்த சமுதாயம் நம்பி நிற்குது. திமுக உங்களை காவந்து பொண்ணு லே முட்டா பயிரோலா வைரமுத்தவே அவங்க கழட்டி விட்டவங்க. நீ எம்மாத்தரம் புட்டுக்குவ. ஆண்டாள் மேட்டர்ல வைரமுத்தவே வேடிக்கை பார்த்து நான் கையை கட்டிட்டு பொசுக்குன்னு உன்னையெல்லாம் ஒதுக்கி விட்டுருவானுங்க. காலத்தின் அருமை கருதி சொல்றேன் கேட்டுக்க. கடைசி வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு. இனமா நில்லு. நீ சொல்ற சீமான போய் பிஜேபியோட பி டீம்ங்கிற தக்காளி உனக்கு என்னன்னு தெரியுமா? உனக்கு பொய், உண்மையுடன் பொய்யை கலக்காதீர்கள் குரான். உண்மையை ஒருபோதும் மறைக்காதீர்கள் குரான். நீ என்ன பேசுற? நீ அவரா இஸ்லாமியர்களுக்கு எதிரி? கடந்த 10 ஆண்டுகளா சீமான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி மேடைகளில் விமர்சனம் பண்ணாத ஒரு மேடை இந்த இஸ்லாமியர் என்னத்தை காமிச்சா 10 லட்சம் ரூபாய் பணம் தரண்டா உனக்கு. ஒரு மேடை காமிடா. எல்லா மேடலையும் அறுத்து கிழிச்சு நார் நர அருவாமனையில் அறுக்கிற மாதிரி அறுத்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி தொங்க விடுற சீமான போய் பிஜேபியோட பி டீம்ங்கிறியா? உனக்கு தான் மூளை இருக்கா? அல்லாடத்துல நாளைக்கு நீ பதில் சொல்லணும். டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ஏமல் கியாமா, நியாய தீர்ப்பு நாள் நீ அவனிடத்துல பதில் கொடுக்கணும். சத்தியத்தின் பக்கம் நிக்க சொல்லுது இஸ்லாமியர்களே, நியாயத்தின் பக்கம் நிக்க சொல்லுது. ஊழல் லஞ்சம் வாங்குவோர் மீது சாபம் உண்டாவதாக, இறைவன் சாபம் உண்டாவதுன்னு சொல்லுது வேதம். இந்த ஊழல் லஞ்சம் வாங்குற பின்னாடி போறிய 10 வருஷமா சீமான் சொல்றாரு.
என் தாய் மீதும் என் தமிழ் மீதும் என் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணை, ஒருபோதும் பிஜேபியோட கூட்டணியில் தெரு தெருவா சத்தியம் பண்றான சீமா. அதுக்கப்புறமா நீ நம்புற நீ பிஜேபி பி டீம்னு சொல்ற ஸ்டாலின் பிஜேபியோட ஒருபோதும் கூட்டணியில் எவனா சொல்றா? என்ன நீ வரலாறு படிச்சுட்டு பேசுற? நீ என்ன வரலாறு படிச்சிருக்க? நீ நேற்றைய வரலாறு தெரியாதவனுக்கு இன்றைய நிதர்சனம் புரியாது. இன்றைய நிதர்சனம் புரியாதவனுக்கு நாளைய பற்றிய சிந்தனை கிடையாது. நேற்று என்ன நடக்குன்னு தெரிஞ்சாதான் என்ன நடக்கணும் உனக்கு புரியும். இன்னைக்கு என்ன நடக்கணும் புரியலனா நாளைய பற்றின சிந்தனை கிடையாது. நீதிமன்றம் சொல்லுது, சீமான் அவர்களே நீங்கள் மேடையில் பேசலாம், உங்களுக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? சீமானுக்கு நீதிமன்றம் உத்தரவுப்படுது, இஸ்லாமியர்களை நீங்கள் தமிழர் என்று சொல்லக்கூடாது. நீதிமன்றம் சொல்லுது இஸ்லாமியர்களை தமிழர் என்று சொல்லக்கூடாதுன்னு. எது வரைக்கும் அவனோட வேறு ஊடுருவி வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்க. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற வேதத்தை நீங்கள் கையில் வைத்துக்கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற சீமானின் தத்துவத்தை நிராகரித்தால் சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். விளங்காம பேசிட்டு இருக்க நீ சிறுபான்மைன்னா அடிச்சு போடுவான். நீ உன்னை ஒதுக்க பார்க்கறான். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அவன் தீவிரவாதி பூந்ததுன்னு யாரும் சொன்னான்? ஒன்னதான் சொன்னான். கமல ஒரு கட்சியில் குழப்பம் இருக்கலாம், குழப்பமே கட்சியா இருக்கு. கமலஹாசன் பின்னாடிலாம் நீ போற பைத்தியம் முடியா? நீ எவன் பின்னாடி போற ஒரு கணக்கு வேணாமா? எவனாவது ஒருத்தன் பேசிடக்கூடாது. திருமுருகன் காந்தி பிஜேபி அரசியல் திட்டினார், அவன் பின்னாடி போ. எவனாவது அதுதான் உனக்கு அரசியலா? அதுதான் அரசியல், வேற அரசியல் இல்லையா? 1,70,000 உயிர்களை கொல்ல விட்டு வேடிக்கை பார்க்கறது அரசியலா? சொல்லு. நீ இஸ்லாமியர் செத்தாதான் நீ கத்துவியா? காவிரி பிரச்சனைக்கு நீ போராட வர மாட்டியா? கச்சத்தீவு பிரச்சனைக்கு நீ போராட வர மாட்டியா? முல்லை பெரியாற்று பிரச்சனைக்கு நீ போராட வர மாட்டியா? எந்த பிரச்சனைக்கு நீ போராட வர மாட்டியா? நீ ஊரு பிரச்சனைக்கு நீ காது கொடுக்கலாம், ஓம் பிரச்சனைக்கு அப்புறம் ஊரு காது தரும். நீ அது விளங்க வேண்டாமா? சொல்லு பாப்பா. எந்த பிரச்சனையாவது, எந்த மத கலவரத்திலாவது இந்த அண்ணா திமுக, இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இஸ்லாமியர்கள் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடத்துல இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக நின்ற ஒரு வரலாறு சொல்லு. கட்சி விட்டு அடிப்படை உறுப்பினர் பதவி விட்டு நான் வெளியே போறேன். நான் சீமான் தான் கத்துவான். ஏன்னா அவன் சொந்த ரத்தம், வேற எவனுக்கு கத்த மாட்டான். அவனுக்கு தான் வலிக்கும், அவனுக்கு கத்த மாட்டான். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒருத்தன் பேசிக்கிட்டு தெரிஞ்சான் அந்த மேடையில், பழனி பாபான்னு. நான் எப்படி சீமானை பார்க்குறேன் தெரியுமா? களிமா சொல்லாத பழனி பாபா சீமானை பார்க்குறேன். வாணி மது உனக்கு ஆகாத குரான்ல சீமான் தடங்குறான். உழைத்தவன் வியர்வை கீழே விழுமுன் கூலிய கொடுங்குது அரசு பண்ணிக்கிறான் விவசாயிய. அப்ப இவ்வளவு வேலைகளை செய்யக்கூடிய சீமான் நிராகரிச்சுட்டு யாருக்கு போவ? இதுகளை சிந்திக்க. நீங்க யாரு பின்னாடி போனா சரியா இருக்கான்? சீமானோட காலத்தில் உங்களுக்கான அரசியல் விடியவில்லை என்றால், சீமானோட காலத்தில் தமிழர் நலத்தில் எழுச்சி வராவிட்டால் எவன் காலத்திலும் வராது. இப்ப உள்ள சீமானோட ஆஃபரை நினைச்சு பாருங்க. 3 சீட்டு 4 சீட்டுக்கு நோட்டுக்கு சீட்டுக்கு முட்டி போட்டு மண்டி போட்டு கண்டவங்காலே நக்கிற தலைவர்களுக்கு மத்தியில செத்தாலும் சாவ எவன் கூட என் தம்பிகளை அடமான வைக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சீமான் தான்டா. சீமா கத்தி கத்தி சாகுவான். 100 ஆண்டுகள் ஆடாக இருந்து வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் புலியாக இருந்து விட்டு சாவது மேல். அப்படி வரணும். சத்தியத்தின் பக்கமா நீனு நாளைக்கு மருமை இருக்கு உனக்கு. உன்னை கேள்வி கேட்பான். நீர் மேலாண்மை குரான் பேசுது, ஆடு அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் குரான் பேசுது, வாட்டர்மேன் எல்லாமே குரான் பேசுது. இது அத்தனை தத்துவத்தில் வச்சு பயணிக்கிற ஒரே அரசியல் தத்துவம் நாம் தமிழக தத்துவத்தில் வேற எதுவுமே கிடையாது. நீ வா விவாதம் பண்ணி பார்ப்போம். வா. நீ ஒரு இளவு இல்லாம நுனிப்புள்ள மேஞ்சுக்கிட்டு பித்துக்குழி மாதிரி நீ திரியிற. நீனு இஸ்லாமியர் நல்லா சிந்திச்சு பாருங்க. நீங்க ஒருபோதும் வர மாட்டான். நீனு ஒரு சீட்டு கூட தரல. எவ்வளவு கொழுப்பு இருக்கும். இத்தனை ஆண்டால எம்ஜிஆர் அரசியல் நடத்தியது, எம்ஜிஆர் எதிர்த்து திமுக அரசியல் நடத்தது இஸ்லாமியர்கள் பணத்தில். தெரியுமா உங்களுக்கு? ஒரு சீட்டு கொடுக்கல. நாதி இல்ல, வழி இல்ல. நம்ம கிட்ட தான் அவன் வாக்களிக்கணும், நம்ம காலத்தான் அவன் நக்கணும், நாதியற்று நிப்பா, நம்ம தான் கடைசி புகழ்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல குறுக்க பூந்தவன்டா சீமா. ஒரு வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு. ஆகவே அன்புள்ள இஸ்லாமிய சொந்தங்களே, நீங்கள் இறுதி வாய்ப்பாக சீமான் தத்துவத்தை பிடிங்கள்.
முஸ்லீமுக்கே காகிதம் இல்லத்தை கை விட்டுருச்சு. முஸ்லீமுக்கு இன்னைக்கு 5 லட்சம் பேர் காகிதம் இல்லத்தை என் தாத்தன் சொல்றான். அந்த நிலத்துல 5 லட்சம் பேர் என் தாத்தன் சொல்றான். இனமங்களை ஒன்றிணைச்ச ஒரு தத்துவத்தை பிடிக்கிறோம் நாங்க. இஸ்லாம் எனக்கு அதைத்தான் சொல்லுது. தம்பி நிக்கிறோம், சாதாரண ஆள் இல்லை. நீங்க ஒத்தால அமைச்சு பாரு, அணுகுண்டா வெடிப்பான் பாராளுமன்றத்தில் இந்த திருட்டு பயிர்களுக்கு மத்தியில். படிச்ச புள்ள எல்லாரும் வேட்பாளரை நிப்பாட்டினான், சீமான் மட்டும்தான் கேடர்ஸ் நிப்பாட்டினான். எல்லாம் கேடர்ஸ். எதையும் கேட்டு பாரு. தம்பிட்ட பொருளாதாரம் பேசணுமா, அறிவியல் பேசணுமா, ஆன்மீகம் பேசணுமா, அரசியல் பேசணுமா, மொழி, பண்பாடு, கலை, இலக்கியம், கலாச்சாரம் எல்லாம் பேசுவான். படித்த பண்பார்கள் முதல்ல தமிழக அரசியல் இறங்கி நிற்கிறான். நேர்மையாக ஆதரிக்க வேண்டியது ஒவ்வொரு மூமினுக்கு கடமை, ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கு கடமை. சத்தியத்தின் பக்கம் நிற்கிறவர்கள் பின்னாடி செல்ல வேண்டியது இஸ்லாமியரின் ஆக சிறந்த கடமை என்று கூறி, என் அன்பு தம்பி, என் 6 அளவல் படிச்ச பட்டதாரி, இந்த தொகுதியின் பாராளுமன்ற வேட்பாளர் நிற்கக்கூடிய இவருக்கு உங்கள் வாக்குகளை செலுத்தி, பெருவாரியான வாக்குகள் செலுத்தி தமிழர் மானத்தையும் தமிழர் கண்ணியத்தையும் காக்க வேண்டும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், வெள்ளப்போரான் விவசாயி.